ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி மீன் வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் ஏரியில் வாரம் மீன் பிடிப்பாங்க. இந்த வாரம் எங்கள் மாமா 5 மணிக்கே போய் 2 கிலோ மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 கிலோ மீனுக்கு 2 மீன் தாங்க இருந்துச்சு. ஆமாங்க, 2மே பெரிய பெரிய மீன். அதோட தலையும் வாலும் வெட்டி நாங்கள் குழம்பு வச்சிட்டோம். எங்கள் ஊர் ஏரியில் மீன் க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க, நாங்களே தான் க்ளீன் பண்ணிக்குவோம். இதில் தலையும் வாலும் எடுத்து குழம்பு வச்சதால் 1.5 கிலோ மீன் தாங்க இருந்தது. 1.5 கிலோ மீனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலான்னு சொல்லி ஒரு பேக்கெட் விற்கிது, அதுலேருந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம். நாங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டோம். கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு மீனாக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அவ்வளோதாங்க, மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. இந்த சண்டைக்கு நாங்கள் மீன் குழம்பு மீன் வறுவல் தாங்க பண்ணி சாப்பிட்டோம். மீன் குழம்புக்கு சாப்பாடு தான் அட்டகாசமான ஒரு விருந்தாக இருக்கும். அப்படியே பக்கத்துலேயே ஒரு வாழை மரத்துலேருந்து ஒரு வாழை இலையை அறுத்துட்டு சாதம் குழம்பு ஃபிஷ் ஃப்ரையில் வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.